Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video is sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் புழல் ஆதிநாதர் கோயில் பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். புழல் ஆதிநாதர் கோயில் வட தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்த சமண கோயில் ஆகும். சென்னைக்கு வடக்கில் 17 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்த புழல் என்னும் ஊரில் முதலாவது தீர்த்தங்கரராகிய ஆதிநாதருக்கென கட்டப்பட்ட கோயில். மெக்கன்சி சுவடி தொகுப்பில் தொண்டை மண்டலத்தை ஆட்சி புரிந்த குறும்பர் இன தலைவன் சமண துறவியொருவரின் அறிவுரைப்படி சமணத்தை தழுவினான் எனவும், குறும்பர் இன மக்கள் அத்துறவியின் பெயரால் புழலில் சமண கோயில் ஒன்று கட்டினர் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் குலோத்துங்க சோழனுக்கு பிறந்த ஆத்தொண்ட சோழ மன்னன் குறும்பர்களை வென்று சென்னைக்கு அருகில் உள்ள திருமுல்லைவாயிலில் சிவன் கோயில் ஒன்று எடுப்பித்தான் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொண்டை நாட்டில் குறும்பர்களை பற்றிய முழுமையான வரலாற்று இன்னும் நமக்கு தெரிய வரவில்லை. இது போன்ற குலோத்துங்க சோழனது மைந்தன் என கூறப்பட்டுள்ள ஆத்தொண்ட சோழனை பற்றியும் நம்பத்தகுந்த வரலாற்று செய்திகள் எவையும் இல்லை. மெக்கன்சி சுவடுகள் கூறும் செய்திகள் அனைத்தும் முழுமையான வரலாற்று உண்மைகள் இல்லை என்ற போதிலும், சோழர் காலத்தில் இங்கு சமண கோயில் இருந்திருக்க வேண்டும் என்பதனை உறுதி செய்யும் வகையில் இங்குள்ள கோயிலில் ஆதிநாதர் சிற்பம் ஒன்று காணப்படுகிறது. முன்பிருந்த சமண கோயில் சிதைந்தமையால் அண்மை காலத்தில் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுவேதாம்பர பிரிவு சமணர் இதனை புதுப்பித்து புதிய கட்டிடங்கள் கட்டி விரிவாக்கமும் செய்தனர். கருவறை, மண்டபம், திருச்சுற்றுமதில் யாவும் அண்மை காலத்தில் கட்டப்பட்டதால் இக்கோயிலின் விமானம் வட இந்திய கலைப்பாணியான நாகர பாணியை கொண்டுள்ளது. கட்டிடக்கலையின் அடிப்படையில் இங்கு எப்பொழுது கோயில் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை கூற இயலவில்லை. ஆதிநாதர் சிற்பத்தில் உதடுகள், கையின் ஒரு பகுதி ஆகியவை சிதைந்துள்ளன. இதன் கலைப்பாணியை கொண்டு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என அறியலாம். தொண்டை நாட்டையும் சேர்த்து ஆட்சி புரிந்த சோழ பேரரசரது காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மெக்கன்சி சுவடி கூறும் குலோத்துங்க சோழனுக்கு பின்னர் இக்கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். புழலில் இருந்த பண்டைய கோயிலில் கல்வெட்டுகள் இருந்தனவா என்று கூறுவதற்கு தற்பொழுது சான்றுகள் இல்லை. இவ்வூரில் உள்ள சிவன் கோயிலில் பொறிக்கப்பட்டிருக்கும் சாசனங்கள் 12ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட காலத்தவை. இவற்றில் ஆதிநாதர் கோயிலை பற்றியோ அல்லது அக்கோயிலிருந்த பள்ளிச்சந்த நிலங்களை பற்றியோ எந்தவிதமான குறிப்புகளும் இல்லை. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சைவ சமயம் இங்கு செல்வாக்குடன் திகழ்ந்திருக்க வேண்டும். புழல் கோயிலின் பிரகாரத்தினுள் கருவறைக்கு மேற்பகுதியில் இந்த ஆதிநாதர் சிற்பம் உள்ளது. தனி சிற்பமாக உள்ள இத்திருவுருவம் யோக நிலையில் அமர்ந்த வண்ணம் உள்ளது. ரிஷபநாதரின் தலைக்கு பின்புறம் அரைவட்ட வட்ட வடிவ பிரபையும் அலங்கார வேலைப்பாடுகளுடைய
கொடி போன்ற அமைப்புகளும் அதற்கு மேலாக